வெல்கம் டு சிகே நெக்லெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோட்டி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதோட சேஃப் எப்படி யூ-சேஃபில் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த யூ-சேஃபில் எப்படி இந்த வளைவில் கொண்டு வரணுன்றதை பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். 6 மந்த் டியூரேஷன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். அக்டோபர் மந்த் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அக்டோபர் 5th செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து யூடியூப் பார்த்து கற்றுக்கணுன்றவங்க வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதுலேயும் கரெக்ஷன்ஸ் சொல்லுவேன். நான் வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்க போகிறீங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்து தான் கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு மற்றபடி எதுவும் கைடன்ஸ் வேணுன்னா நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அது மூலயமா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறது தான் இது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த யூ-சேஃப் வரைஞ்சிருக்கேன். இந்த யூ-சேஃபில் நான் ஏபி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மேலே வர பாயிண்டில் எடுக்கக்கூடாது. இந்த எட்ஜஸில் எடுக்காமல் இங்கேருந்து த்ரெட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? நீடில் குத்தி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு மேலே ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் ரிட்டன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் அப்படியே ரிட்டன் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே அதே இடத்துல தான் நீங்கள் குத்தி எடுக்க போகிறீங்க. ஒரு ஸ்டெப் கீழே இதுக்கு ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் இந்த பக்கமாக சைடில் மேலே குத்தி ஒரு குட்டி லாக்கு. மறுபடியும் யூட்டன் கீழே இறக்கமாக வந்து ஒரு வாட்டி குத்தி ஒரு குட்டி லாக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம். ஓகேவா? இந்த பக்கமாக ஒரு குத்தி ஒரு குட்டி லாக். மறுபடியும் யூட்டன் எடுக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கமாக வரையில் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி போடணும். ஓகேவா? அடுத்து இப்படி வரையில் மறுபடியும் மேலே ஒரு குத்தி எடுத்துட்டு ஒரு குட்டி லாக் போட்டிங்களா? போட்டுட்டு இந்த சைடில் ஒரு செயின். சைடில் ஒரு செயின் போட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் பக்கத்துலேயே. மறுபடியும் இதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக கொண்டுட்டு வந்துட்டு இது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் இங்கே மேலே போகாமல் இங்கே கீழே இறக்கமாக ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி ஒரு இது பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறீங்க. ஒரு குட்டி லாக் போட்டு இந்த பக்கம் கிராஸில் கொண்டு வந்து ஒரு குட்டி லாக். மறுபடியும் கீழே இறக்கமாக வரையில் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நீங்கள் கீழே இறக்கிட்டே வர போகிறீங்க. அதே மாதிரி மேலே போகையில் ஒரு ஸ்டெப்பு இறக்கி போட போகிறீங்க. குட்டி லாக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். சோட்டி ஸ்டிச் ஆரம்பத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அடுத்து உங்களுக்கு போட ரொம்ப ஈஸியானது அதுதான். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸ்னாலும் ரொம்ப ஈஸி.
ஓகேவா? இதில் செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இதுலேயும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண. நான் வந்து எல்லா ஷேப்ஸுக்கும் எது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தெரியுதோ அதுக்கெல்லாம் ஷேப்ஸு போட்டு தான் காட்டியிருக்கேன் வீடியோஸில். என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. கிளாஸ் எப்படி நாடா ரேப் பண்ணுறது, ஸ்டாண்டில் ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாண்ட் எப்படி மாட்டுறது, எல்லா வீடியோஸும் பேசிக்லேருந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள். ஸோ கான்டாக்ட் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டு தான். ஸ்டார்டிங் ட்ரபிள் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி குத்தி எடுக்கிறோம், அப்புறம் மறுபடியும் ரிட்டன் வந்து கீழே இறக்கமாக குத்துறோம். அதுக்கப்புறம் அந்த சைடுக்காக ஒரு வாட்டி குத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த சைடு கீழே வரையில் கொஞ்சம் இறக்கமாக குத்தி எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வரையில் மேலே குத்தி எடுத்து மறுபடியும் கீழே வரையில் கொஞ்சம் இறக்கமாக குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு இந்த பக்கமாக ஒரு லைன் போடுறீங்க. லைன் போட்டு ஒரு குட்டி செயின் போடுறீங்க. அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஒரு ஸ்டெப் கீழே நீங்கள் த்ரெட்டு வெளியே எடுத்துகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கமாக இந்த சைடில் இந்த செயின் போட்டு நீங்கள் லாக் பண்ணிகிட்டே வரணும். இது மட்டும்தான் இதில் சோட்டி ஸ்டிச்சில். ஸோ இது உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் பேசுகிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலாட்டி மியூட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். எந்த டவுட்னாலும் அப்பப்போவே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. பெண்டிங் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெண்டிங் வைக்க உங்களுக்கு அடுத்தடுத்த ஒர்க் பண்ண கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ எந்த டவுட்னாலும் அப்பப்போவே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஷேப்ஸு அண்ட் டிசைன்ஸ் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். எனக்கு போட்டு சப்மிட் பண்ணணும். நான் உங்களுக்கு அது கரெக்ஷன் பார்த்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன்.
இப்போ நம்ம இதை எண்ணாட் போட்டுட்டு ரெட் கலர் வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எண்ணாட் போட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் இறக்கி வர போகிறீங்க. இதுதான் இதோட ஸ்டிச்சஸ்ஸு. ஓகேவா? உங்களுக்கு நான் பண்ணுறது பார்த்தாலே என்ன பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ நான் இது ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் அந்த கர்வ் ஷேப் சொல்லி கொடுத்தேன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேப்ஸ்னு இப்போ சொல்லியிருப்பேன். அதில் அந்த கர்வ் ஷேஃபும் ரவுண்ட் ஷேஃபும் போட்டு பாருங்கள். நான் இப்போ வந்து யூ ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மீதி 2 ஷேப் வந்து நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வந்து இந்த கலர் வந்து எண்ணாட் போட போகிறேன்.
இப்போ வந்து நான் வந்து இது கலர் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, இங்கே என்ன போட்டேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போது என்ன போட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்டெப் இறக்கமாக போடுவோம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டெப்பை இதாக பண்ணிவிட்டு இதை ஒரு குட்டி லாக் போட்டு கிராஸ் செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் இரு வரேன் போ. இப்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரணும் தொடர்ந்து. நீங்கள் வந்து அந்த லைன்லேயே தான் பண்ணுறீங்க, லைன் விட்டு வெளியே வராமல் அந்த லைன்லேயே பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த யூ சேஃப் வளைவு வந்து உட்காரும். அதே மாதிரி அந்த கர்வ் சேஃபில் கூட அதே மாதிரி பண்ணிட்டு வாங்க. கர்வ்னால் அந்த மவுண்டைன் மாதிரி கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டிருப்பேன், கொடி மாதிரியும் தெரியும், கொஞ்சம் மவுண்டைன் மாதிரியும் தெரியும் பார்க்க. அந்த டிசைனில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த சேஃபில் டிசைன்ன்ற அந்த சேஃபில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து வரலைன்றதுக்கோசம் விட்டுறாதீங்க. ஆரம்பம் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸி தான். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்க கூட திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட்னால் இந்த ஸ்டிச்சஸ் பற்றி ஏதாவது டவுட்டு அப்படின்னா கேளுங்க, நான் ஒரு வீடியோ மறுபடியும் போடுறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறத அந்த லிங்க்கில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு மெசேஜில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் நான் அதில் இது பண்ணுறேன். அக்டோபர் 5 வரைக்கும் அந்த குரூப் லிங்க் ஓப்பனில் இருக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஓகேவா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்றது தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோஸும் எப்போ பார்க்குறனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் புரியும், கிளாஸில் என்ன சொல்ல வரோன்றதும் தெரியும், ஓகேவா? அவ்வளோதான், இதோட சோட்டி ஸ்டிச் ஓவர். இதுக்கு எனக்கு டிசைன் ஷேப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு டிசைன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் இதோட என் நாட் போட்டுக்கிறேன். தேங்க்யூ.